99 வருஷமா நடக்கிற எக்ஸ்பெரிமெண்ட். பிச்சுன்ற பொருளே பார்க்க சாலிட் மாதிரி இருக்குமா, ஆனா டாக்டர் தாமஸ் என்ன சொல்றாருன்னா இது வந்து லிக்விட் அப்படின்றாரு. யோ என்னையா சுத்தில வச்சு அடிச்சா உடையுது, இது எப்படியா லிக்விட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப பாருங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஆரம்பிக்கிறார். ஒரு ஃபனல் எடுத்து அதுக்குள்ள பிச்சுன்ற பொருளை ஊத்திட்டு வெயிட் பண்றாங்க. அந்த லிக்விட் வந்து அந்த ஃபனல் ஷேப்புக்கு வரவே 3 வருஷம் ஆயிருக்கு. அதுல இருந்து ஃபர்ஸ்ட் டிராப் போறதுக்கு 8 வருஷம் ஆயிருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் டிராப் வந்து ரெண்டாவது டிராப் போறதுக்கு 9 வருஷம் ஆயிருக்கு. ஆஹா மூணாவது டிராப் வரப்போகுதுடா அப்படின்னு பார்க்கும்போது தாமஸே போயிட்டாராங்க. சரி அவர் தான் போயிட்டாரே, எக்ஸ்பெரிமெண்ட்டை இழுத்து மூட வேண்டியதானான்னு பார்த்தா இது வரைக்கும் 9 டிராப் விழுந்திருக்கான். 10வது டிராப் இந்த வருஷத்துல விழுந்துருன்னு வெயிட் பண்றாங்க. இதுல ஹைலைட்டான மேட்டர் என்ன தெரியுமா, இது வரைக்கும் அது ஒரு டிராப் விழுந்து யாருமே பார்த்தது இல்லையா. மொத்தம் 5 டிராப் 50 வருஷத்துக்கு ஒரு பையன் அதை கண்டுக்கலையா. 6வது டிராப் விழுந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்திருக்காங்க. 7வது டிராப் காப்பி வாங்க போன கேப்ல விழுந்துருச்சான். 8வது டிராப்புக்கு வெப்கேம்லாம் வச்சிருக்காங்க. கரெக்டா அந்த டிராப் உள்ள போற நேரத்துல வெப்கேம் ரிப்பேர் ஆகி போச்சாங்க. 9வது டிராப்புக்கு எல்லாரும் ரெடியா இருக்கணும்டா அப்படின்னு ரெடியா இருந்திருக்காங்க. கடைசியில என்ன ஆகி போச்சான், அந்த டிராப் வந்து முழுசா கீழே விழுவுறதுக்குள்ள கீழே வச்சிருக்காங்கல்ல குண்டா, அதுல பட்டுருச்சான். இப்ப 10வது டிராப் எப்ப வேணாலும் விழுவுமா. என்ன பாக்குறீங்க, 10வது டிராப் விழுந்த அப்புறம் சொல்றேங்க. நீங்க யாருக்கிட்ட வேணாலும் ஒம்பளுக்கலாம், ஆனா காக்கா கிட்ட மட்டும் வம்பை இழுக்க கூடாதான். ஏன்னா அது உங்க முகத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்காக ஒரு 3 பேர் மூஞ்சில மாஸ்க மாட்டிட்டு போய் ஒரு காக்காவை பிடிக்கிறாங்க. பிடிச்சு கொண்டு வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. பண்ணி முடிக்கிற வரைக்கும் அவங்க முகத்தை காக்காட்ட காட்டவே இல்லை. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி முடிச்சுட்டு அந்த காக்காவை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. 1 மாசம் கழிச்சு அந்த மாஸ்க போட்டுட்டு 3 பேர் வெளியில போறாங்க. அந்த ஏரியால இருக்க எல்லா காக்காவும் கோமாய் காக்கான்னு கத்தி எடுக்குதான். 10 வருஷம் கழிச்சு இப்ப அந்த மாஸ்க வெளில போட்டு போனா கூட எல்லா காக்கா ஒண்ணு கூடி கத்துதான். கத்துறதுல பாதி காக்கா அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடக்கும்போது பிறக்கவே இல்லையா. இதுல இருந்து என்ன முடிவுக்கு வராங்க அப்படின்னா, ஒரு காக்காவால முகத்தை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்க முடியும், அதே மாதிரி அந்த இன்ஃபர்மேஷனை இன்னொரு ஜெனரேஷனுக்குமே வந்து கொடுத்துட்டு போக முடியும் அப்படின்ற முடிவுக்கு வராங்க. சயின்டிஸ்ட் ஒரு எலியை ஒரு பாக்ஸ்குள்ள விட்டுறாங்க. அந்த பாக்ஸ்குள்ள ஒரு லிவர் இருக்கு. அந்த எலியை அந்த லிவரை அமுக்கும் போதெல்லாம் அதுக்கு வந்து விதவிதமா சாப்பாடு தராங்க. அந்த எலியுமே வந்து அதுக்கு பிடிச்ச சாப்பாடு வரும்போது நல்லா ஜாலியா சாப்பிடுது. கொஞ்ச நேரம் கழிச்சு சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, ரேண்டமா வந்து செட் பண்ணிடுறாங்க. இப்போ வந்து 5 வாட்டி 10 வாட்டி இல்ல 8 வாட்டி இப்படி எப்பயாவது தான் வந்து சாப்பாடு வரும். ஸோ அதனால இந்த எலி என்ன பண்ணுது அப்படின்னா, அதுக்கு பிடிச்ச சாப்பாடு வரணும் அப்படின்றதுக்காக அந்த லிவரை போட்டு அமுக்கிக்கிட்டே இருக்கு. அதுக்கு பிடிச்ச சாப்பாடு வந்துருச்சு, ஆனா அதை கூட அந்த எலி மறந்து போய் எதுக்கு அமுக்குறோம்னே தெரியாம அந்த லிவரை போட்டு மாங்குன்னு அமுக்கிட்டு இருக்கு. இது சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட் தான். இது மூலமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அது எளிதா நாம சும்மா இருக்கப்ப ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சு இப்போ வந்து நம்ம ரீல்ஸ் பார்க்கறதே ஒரு வேலையா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ கூட வேலையை விட்டுட்டு நீங்க ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வாங்க கைஸ் போய் வேலையை பார்ப்போம். நம்ம 1920ல வாட்சன் அப்படின்ற சைக்காலஜிஸ்ட் 9 மாசமே ஆன ஆல்பர்ட் அப்படின்ற குழந்தையை கூட்டிட்டு வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த குழந்தைகிட்ட ஒரு நாய், ஒரு மங்கி, ஒரு எலியை வந்து விடுறாங்க. அந்த குழந்தையும் பயப்படாம எல்லாத்தையும் தொட்டு ஜாலியா விளையாடுது. அப்புறமா இன்னொரு நாள் அதே எக்ஸ்பெரிமெண்ட்டை திரும்ப பண்றாங்க. இந்த டைம் வெறும் எலியை மட்டும் அந்த குழந்தைகிட்ட விட்டுறாங்க. ஆனா இப்போ வேற ஒரு விஷயம் பண்றாங்க. எப்போலாம் அந்த குழந்தை அந்த எலியை தொடப்போதோ அப்போலாம் பெல் அடிச்சு ஒரு லவுடான ஒரு நாய்ஸை கிரியேட் பண்ணி அந்த குழந்தையை பயமுறுத்துறாங்க. இதே மாதிரி அந்த குழந்தை ஒவ்வொரு வாட்டி அந்த எலியை தொடப்போம் போதும் அந்த சவுண்டை கிரியேட் பண்ணி அந்த குழந்தையை கிட்டத்தட்ட அழுக விட்டுறாங்க. அதுக்கப்புறமா அந்த எலியை கொண்டு வந்து பக்கத்துல வச்சாலே அந்த குழந்தை அழுக ஆரம்பிச்சிருது. எலிக்கு மட்டும் தான் அழுதா அப்படின்னு கேட்டா, அந்த எலி மாதிரியே இருக்க ஸ்கின் கலர் அண்ட் டெக்ஸ்சருக்கு எதை பார்த்தாலும் அழுகுது. ஒரு முயல், அதே மாதிரி இருக்க ஒரு நாய்க்குட்டி, ஏன் கிறிஸ்மஸ் தாத்தா மாஸ்க் போட்டு அந்த டாக்டர் கிட்ட வந்தா கூட அந்த வெள்ளை தாடியை பார்த்து அது பயந்து அழுவ ஆரம்பிச்சிருச்சு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா என்ன தெரிய வருது அப்படின்னா, குழந்தைங்க பயப்படுறதில்ல சார், நாம தான் பயமுறுத்துறோம். இந்த அமெரிக்காக்காரங்க 1960லயே 200 கோடி செலவு பண்ணி ஒரு ஸ்பையை ரெடி பண்றாங்க. அந்த ஸ்பை யாரு தெரியுமா? ஒரு பூனை. ஒரு பூனைக்கு சர்ஜரி பண்ணி அதோட காதுல மைக்கு, உடம்புல டிரான்ஸ்மிட்டர், வாலுல ஆண்டனா, அப்புறம் பேட்டரியை வந்து இந்த முடிகளுக்கு இடையில மறைச்சு வச்சிருந்திருக்காங்க. எல்லாம் பண்ணிட்டு அந்த பூனைய லேப்ல வந்து ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த பூனை டார்கெட்டை நோக்கி போய் ஒட்டுக்கேளு அப்படின்னா இது வந்து சோறுன்னு சோறை தேடி போயிருக்கு. உடனே அதை பிடிச்சி மறுபடியும் ஆப்ரேஷன் பண்றாங்க. அதுக்கு வந்து பசி கம்மியா எடுக்கிற மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி விட்டுறாங்க. இப்போ மறுபடியும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ட்ரைனிங்கும் 6 மாசமோ 1 வருஷமோ கொடுக்கல, 5 வருஷம் கொடுத்துருக்காங்க. 5 வருஷம் கழிச்சு சோவியத் எம்பசி ஆபீஸ் முன்னாடி ஒரு வேன்ல இந்த பூனையோட நிக்கிறாங்க. சரியான நேரம் பார்த்து இந்த பூனையை வேனை விட்டு இறக்கி விடுறாங்க. பூனையை வேனை விட்டு இறங்கி ரோடு கிராஸ் பண்ணும்போது ஒரு டாக்ஸியில் அடிபட்டு செத்து போச்சுங்க. கிட்டத்தட்ட 5 வருஷம் உழைப்பு இன்னைக்கு மதிப்புக்கு 1200 கோடியும் போயிடுச்சு தம்பி.